டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் வா வாத்தியார். படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கார்த்தி அவர்கள் நடிப்பில் நலன் குமாரசாமி இயக்கத்தில் வெளியாகியுள்ள படம் வா வாத்தியார். படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ராஜ்கிரண் தீவிர எம்ஜிஆர் ரசிகராக இருக்கார். எம்ஜிஆர் இறந்து போன அதே நேரத்தில் தனக்கு பேரன் பிறந்திருக்கான். அதனால் வாத்தியாரை திரும்ப தனக்கு பேரனாக பிறந்திருக்கான்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு கதாநாயகனோட தாத்தாவான ராஜ்கிரண். இதனால் ராஜ்கிரண் பேரன் மீது அதிக அன்பு செலுத்துகிறாரு. புரட்சி தலைவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா, அவரை மாதிரியே நீ நல்லவனாக இருக்கணும்னு சொல்லியே வளர்க்கிறாரு. எம்ஜிஆரின் தீவிர ரசிகரான ராஜ்கிரண் பேரனையும் எம்ஜிஆர் ரசிகராகவே வளர்க்கிறாரு. அவர் படங்களை எல்லாம் காண்பித்து நல்லா எம்ஜிஆரை பற்றி எடுத்து சொல்லி வளர்க்குறாரு. ஆனால் பேரனான கார்த்தி பணத்தாசையால் நம்பியார் மாதிரி வில்லன் குணத்துக்கு மாறுகிறாரு. வளர்ந்து பெரியவனாகி போலீஸ் இன்ஸ்பெக்டராகி தவறான நபர்களுடன் கூட்டணி வைத்து பணத்துக்காக அனைத்து கெட்ட வேலைகளையும் செய்கிறாரு. ஒரு கட்டத்தில் லஞ்சம் வாங்கினதுனால போலீஸ் வேலையிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்படுகிறார் கார்த்தி. அந்த செய்தி தினசரி செய்தித்தாளில் வருது. உடனே கார்த்தி படத்தின் வில்லனான சத்யராஜ்கிட்ட சில பல டீலிங் போட்டு திரும்ப வேலைக்கு சேர்ந்துடுறாரு. அப்புறம் சத்யராஜுக்காக சில வேலைகள் செய்ய போக இதையெல்லாம் தெரிந்து கொண்ட தாத்தா ராஜ்கிரண் மனசு ஒடிஞ்சு போயிடுறாரு. எம்ஜிஆர் எவ்வளோ நல்லவர், அவர் கொள்கைகளையெல்லாம் எடுத்து சொல்லி வளர்த்து இப்படி ஆயிட்டானேன்னு ரொம்ப வேதனைப்படுறாரு தாத்தா ராஜ்கிரண். ஒரு தருணத்தில் கார்த்தி உடலுக்குள்ளே எம்ஜிஆரோட ஆன்மா புகுந்து என்ன நடக்குது என்பதே ஃபேண்டசி கலந்த காமெடி கதையாக சொல்லும் படம் தான் வா வாத்தியார் படத்தோட மொத்த கதையை. அதாவது மாசிலா என்கிற ஊரில் ராஜ்கிரண் ஒரு தீவிர எம்ஜிஆர் ரசிகராக இருக்கார். எம்ஜிஆர் இறந்த நேரத்தில் அவருக்கு பேரன் பிறக்க எம்ஜிஆரை போல இவனை வளர்க்க வேண்டுமென நாயகன் கார்த்தியை வளர்க்கிறாரு. எம்ஜிஆர் காட்டிய நல்வழியில் கார்த்தி சென்றாரா இல்லையா என்கிற ஒன்லைன் கதையை கொஞ்சம் விரிவாக சொல்லியிருக்கிறார் இயக்குனர் நலன் குமாரசாமி. சூதுகவும் காதலும் கடந்து போகும் படங்களை இயக்கிய நலன் குமாரசாமி இயக்கியிருக்காரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீண்டும் மறுபிறவி எடுத்து பிறந்துட்டாரு, அதுதான் ஹீரோ கார்த்தியான்னு கேட்கவே நல்லா இருக்கு. எம்ஜிஆர் என்கிற மந்திர சொல், எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா. இன்னைக்கு இவ்வளோ படிப்பறிவு இருக்குது, எழுத்தறிவு இருக்குது ஜென்சி தலைமுறையினருக்கு. அப்படி இருந்தும் தங்கள் திரை நாயகனை கொண்டாடுகிறார்கள். ஆனால் 50 வருஷத்துக்கு முன்னாடி படிப்பறிவு எழுத்தறிவு கம்மியாக இருந்த காலகட்டத்தில் ஒரு திரை நாயகனான எம்ஜிஆர் ரசிகர்களை எந்த அளவுக்கு கவர்ந்து இருப்பார். எம்ஜிஆர் பேரை கேட்டாலே ரசிகர்கள் ஹாப்பி ஆகிடுவாங்க. அவரோட ரசிகர்கள் கட்சி தொண்டர்கள் எம்ஜிஆரை தெய்வமாகவே வழிபடுபவர்கள். எப்படி வாழ்ந்திருப்பார் எம்ஜிஆர். எம்ஜிஆரை திரையில் பார்ப்பது அவரோட ரசிகர்களுக்கு புல்லரிக்க வைக்கிற விஷயம். வாழ்ந்தாலும் மறைந்தாலும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். தமிழ்நாடு மட்டுமல்ல, சவுத் இந்தியா முழுவதும் சினிமாவில் நடிக்க வருபவர்கள் எம்ஜிஆரை ரோல் மாடலாக முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு தான் நடிக்க வருபவர்கள் அதிகம் பேர். அப்படிப்பட்ட எம்ஜிஆர் கதையை எடுத்து இந்த படக்குழு ரசிகர்களின் மனதை திருப்திப்படுத்தி இருக்கிறார்களானா அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஓவராலாக நல்ல ஐடியா தான். ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை ஒரு கதாபாத்திர வடிவமைப்பு தான் இயக்குனர் கையில் எடுத்திருக்காரு. ஒரு பக்கம் எம்ஜிஆர் கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்டது, இன்னொரு பக்கம் அதை அழகாக கொண்டு வந்த கதாநாயகன் கார்த்தி. ராமு என்ற கெட்ட போலீஸ், எம்ஜிஆர் ஆன்மா புகுந்தால் ராமச்சந்திரன் என 2 மாறுபட்ட வேடத்தில் நடித்து கலக்கியிருக்காரு கார்த்தி. மாசிலா என்ற கற்பனை நகரத்தில் கதை நடக்கிறது. அனைத்தும் கற்பனை என இயக்குனர் சொல்வதால் லாஜிக்கெல்லாம் பார்க்கக்கூடாது. கட்டம் போட்ட காக்கி உடையில் போலீஸ் இன்ஸ்பெக்டராக வருகிறார் கார்த்தி. பல காட்சிகளில் அழகாக பிட்டாக இருக்கார். கொஞ்சம் காமெடி கலந்த பாடி லாங்குவேஜில் நம்மை கவர்கிறார்
தனக்கே உரிய நக்கல் பேச்சில் சில இடங்களில் ரசிக்க வைக்கிறார். இடைவேளைக்கு பின் பலவித எம்ஜிஆர் கெட்டப்பில் மாறுகிறார். சிலருக்கு பிடிக்கலாம், சிலருக்கு பிடிக்காமலும் போகலாம். எம்ஜிஆரை பிடித்திருந்தால் உங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். எம்ஜிஆர் கெட்டப்பால் கார்த்தி போடும் சண்டை காட்சிகள் சூப்பர். பேயுடன் பேசுபவர் போன்ற கேரக்டரில் வரும் கீர்த்தி செட்டியை காதலிக்கிறார். அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் பாட்டு ரசிக்க வைக்குது. குதிரையில் எம்ஜிஆர் மாதிரி வருவதும் கிளைமேக்ஸுக்கு முந்தைய நீளமான சண்டை காட்சியிலும் மிரட்டியிருக்காரு கார்த்தி. அந்நியன் படம் மாதிரி 2 கேரக்டராக மாறும் கார்த்தி கேரக்டரை இன்னும் வலுவாக அழுத்தமாக அமைத்திருக்கலாம். கார்த்தியின் தாத்தாவாக எம்ஜிஆர் ரசிகராக வரும் ராஜ்கிரண் படத்துக்கு பெரிய பலம். புரட்சி தலைவரை பற்றி ராஜ்கிரண் பேசும் காட்சிகள் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. வில்லனாக வரும் சத்யராஜ் அவருக்கு கொடுத்த கேரக்டரை சிறப்பாக செஞ்சிருக்காரு. சில டைலாக் பேசிவிட்டு போகிறார். சத்யராஜின் மகளாக வரும் ஷில்பா மஞ்சுநாத் சில சீன்கள் வந்து போகிறார். டைலாக் பேசாமல் படத்தை முடித்து வைக்கிறார் ரமேஷ் திலக். தமிழில் அறிமுக படம் என்றாலும் கீர்த்தி செட்டி காஸ்டியூம் ஸ்டைல், அவர் கேரக்டர் இன்ட்ரெஸ்டிங் தான். பாடல்களில் மிரட்டி இருக்காரு கீர்த்தி செட்டி போர்ஷனை இன்னும் அதிகரித்து இருக்கலாம். ஹேக்கர்கள் மஞ்சள் முகம் என்ற டீம் செயல்பாடுகள் ஈர்ப்பு ஏற்படுகிறது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை லேசாக தொட்டு இருக்கார் இயக்குனர். ஆனந்த்ராஜ் கெட்டப் நல்லா இருக்கு. ஒரு தெளிவில்லாமல் இருக்கு அவர் கெட்டப்பு. இயக்குனர் நலன் குமாரசாமி படங்களில் காமெடி நல்லா இருக்கும், சீன் புதுசாக இருக்கும். சூதுகவும் படம்லாம் 2-3 தடவை பார்த்துருக்கேன். படத்தின் முக்கியமான விஷயமான எம்ஜிஆர் வரும் சீன்கள் கதையுடன் செட் ஆகவில்லை. எம்ஜிஆர் என்ற ஆளுமையை சரியாக பயன்படுத்தவில்லையோ என தோன்றுகிறது. எம்ஜிஆர் கிட்ட போட்டு சண்டை போட்டால் எம்ஜிஆர் ஆகிவிட முடியுமா? அவர் தனித்துவத்தை பதிவு செய்திருக்க வேண்டாமா படக்குழு? எம்ஜிஆர் என்றாலே கொடை வள்ளல் குணம்தான். அவரின் வள்ளல் தன்மையை, பெண்களை கவரும் அவரின் குணத்தை இன்னும் நிறைய அழுத்தமாக பதிவு செய்திருக்கணும். கிளைமேக்ஸில் ஒரு அழுத்தம் இல்லை. ராமு என்ற கார்த்தி அதாவது எம்ஜிஆர் ஆகி கெட்டதை அழிக்கிறார், வில்லன்களை பந்தாடி பறக்க விடுகிறார் என்ற ஒன்லைன் கதை அழகான கரு. ஆனால் அதை சரியாக சொல்லாமல் சொதப்பியிருக்காரு இயக்குனர். படம் காமெடியும் குறைவு, ஃபேண்டசியும் குறைவு. நலன் குமாரசாமி படத்தில் காமெடி நல்லா இருக்கும், நல்லா சிரிக்கலாம் என்பதும் இந்த படத்தில் மிஸ் ஆகுது. ஒரு காமெடி ஆக்ஷன் ஃபேண்டசி ட்ராமா மூவி தான் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வாத்தியார் படம் பாருங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.